ஹாப்பி பர்த்டே டு மீ. எனக்கு நானே விஷ் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா எத்தனை பேர் விஷ் பண்ணாலும் எனக்கு நான் விஷ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னைய நான் தான் பார்த்துக்கணும் ஒழுங்கா. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, இதுதான் என்னோடய வயசு. 35 முடிஞ்சு 36 ஸ்டார்ட் ஆகுது. 1989 பார்ன் ஆனேன் நான். செப்டம்பர் 8 நைட்டே பாப்பா சொன்னால் எனக்கு வந்து சிக்கன் அந்த ஸ்டியூ இருக்குல்ல, அதுவும் ப்ரெட்டும் பண்ணி கொடுங்கம்மா அப்படின்ட்டா. அனுஷ்கா எதுவுமே கேட்கல. நான் இது சொன்னோன்னே ஓகேன்னு சொன்னோன்னே அனுஷ்கா பேசாமல் இருந்தா. அப்புறம் எப்படிங்க அவளை மட்டும் விட முடியும்? அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பூரி கிழங்கும் சேர்த்து பண்ணிட்டேன். இந்த சிக்கன் ஸ்டியூ பூரி கிழங்கு ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், பட் ஆனால் செம்ம ஹெல்த்தியும் கூட. அப்புறம் எவ்ரி இயர் என்னோட பர்த்டேக்கு என்னோட அவ்வா எங்கள் பாட்டி வந்து எனக்கு கேசரி பண்ணி கொடுப்பாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அந்த கேசரி எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபேவரட் கலரான எல்லோ கலரில் கேசரியுமே பண்ணியாச்சு. கேசரியை வந்து ஒரு தேசிய ஸ்வீட்டாகவே அறிவிச்சிடலான்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் என்ன ஃபங்க்ஷன்னாலும் இந்த கேசரி தாங்க. பாப்பாங்க நைட்டே வந்து ஒரு 10:30 மணி வரைக்கும் முழிச்சிட்டே இருந்தாங்க. அப்போயே எனக்கு டவுட் வந்துச்சு, ஏன்டா தூங்காமல் இருக்காங்கன்ட்டு. இந்தியா டயத்துக்கு என்னை விஷ் பண்ணிட்டு தான் போய் படுப்பாங்களாமா. வருஷம் வருஷம் வயசை கூட்டிகிட்டு தான் போகுது. பட் இருந்தாலும் அந்த பர்த்டே அன்னைக்கு ஒரு ஹாப்பினஸ். நிறைய பேர் நம்மளை விஷ் பண்ணுறதும் அதுக்கு தேங்க்யூ சொல்கிறதும் அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். எங்கள் மம்மி எனக்கு தெரியாமல் கிருத்திகாட்ட கேட்டு ஃபோட்டோலாம் வாங்கி கொலாஜ் பண்ணி ஹாப்பி பர்த்டே வைக்க போதா. அது என் ஃபோனில் இருந்தே நல்ல ஃபோட்டோலாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் நான் அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன், என்னடா இது மண்டை மேலே இதை கொண்டே மறந்துட்டீங்களே அப்படின்ட்டுன்னு. 2 பாப்பாங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃபன் பண்ணிட்டு ஸ்கூலுக்குமே எடுத்து வச்சுட்டு கிளப்பி அனுப்பி விட்டாச்சுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.